विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिक मे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिक मे शरणम् मरणं मूर्खत्वं किञ्च अनर्थम् अनर्थं यदवसरे दर्शम् आमरणात् शल्यं किं प्रच्छन्नं यत्कृतं पापं कुत्र विधेयो यत्तः विद्याभ्यासे सौषधे दाने अवधीर्णः स्वकार्य खलः परयोषिः परधरेषु प्रश्नोत्तरत्मालिका प्रकरणत्र 14வது ஸ்லோகம். நம்ம சாஸ்திரங்கள் வெறும் தர்மம் பிரம்மம் இந்த ரெண்டும் மட்டும் சொல்லி நின்று போயிடல. தர்மமானது திரைவர்க்கத்துக்கு உபயோகப்படுறது. திரைவர்க்கம்னா ஸ்வர்காதி லோகங்கள் அடையிறதுக்கு, சௌக்கியமா இருக்கிறது உபயோகம். அதே போல பிரம்மங்கிறது மோட்சத்துக்கு, மறுபடி இல்லாத நிலை அடையிறது. இந்த ரெண்டும் இல்லாம மனுஷனுக்கு வேண்டியது நீதி சாஸ்திரம். அந்த நீதியை அவன் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா அவன் நிஜமாகவே க்ஷேமமா இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியதான சாஸ்திரம் இருக்க. அதற்காக நிறைய புராணங்கள் வந்திருக்கு, இதிகாசங்கள் வந்து. இதிகாசம்னா ராமாயணம் போட்டதான பாரதம், இப்படி அல்ல. புராணங்கள் வியாசாச்சாரியர் 18 புராணங்கள் 18 உப புராணங்கள் எழுதியிருக்கார். போராத பிறகு அவர் தான் பாரதம் எழுதினார். அவர் அப்பா விஷ்ணு புராணம் எழுதினார். இப்படி இந்த புராணங்களையும் இதிகாசங்களும் அதை தழுவி வந்ததான மற்ற காவியங்கள் என்ன, நாடகங்கள் என்ன, இவைகள் எல்லாமே ஏதோ ஒரு விதமாக உங்களுக்கு மனுஷன் எப்படி சந்தோஷமாக வாழலாம் என்பது சொல்லிக் கொடுக்கிறது. அதே போலயே அதுல வந்ததான சந்தேகங்களை நமக்கு அழகா எடுத்து கொடுத்திருக்கா ஆச்சாரியர். அப்படி யோசனை பண்ணி பார்த்தோம்னா இத டெவலப் பண்ணிட்டு இதிகாச புராணங்களோ வேதங்கள்ல இருக்கிற சில பாகங்களோ உண்டு. அதுல ஒரு மனுஷனுக்கு மரணம்னு இருக்கே, அது என்ன அப்படின்னு கேட்கிறேன். இந்த கேள்விக்கு எது இது மேல மரணம்னு, உயிரோட இருக்கிறப்பவே அவருக்கு மரணம்னு சொல்றது. மரணம்னு பத்தி நமக்கு தெரியும், இந்த சரீரத்துல இருந்து பிராணம் போறதற்கு அது மரணம்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் ஏதோ அவனுடைய கர்மானுசாரியா அங்கெங்கே போறான் வரான், அது தெரியும் நமக்கு. ஆனா உயிரோடு இருக்கிறப்ப அவனுக்கு மரணத்துக்கு சமானமானது என்ன அப்படின்னு கேட்டா மூர்க்கத்துவம். தெளிவா சொன்னாலோ இதற்கு கிரந்தங்கள் சொன்னாலோ அத ஒத்துக்கொள்ளாமல் பிடிவாதமா நான் சொன்னதான் பண்ணிடுவேன், எனக்கு மனசுக்கு தோணித்தான் பண்ணி கொண்டிருப்பேன் சொல்றான் பார்த்தீங்களா, அதான் மரணம். ஏன்னா மரணத்துரியம். மரணமானது எப்படி அது வந்தா அதுக்கப்புறம் அதனால நம்ம ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு மேல. அதே இந்த கெட்ட பிடிவாதம்னு ஒரு மனுஷனுக்கு இருந்தது, ஆனால் அவன் முன்னுக்கு வர்றதே ரொம்ப சிரமம். முன்னுக்கு வரலைன்னா இந்த மேல வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழும் பொழுது இதை விட முன்னேறணும் இதை விட முன்னேறணுங்கிறதுக்காக எல்லா துறையிலும் மற்றது இருந்தாலும் மறுபடியும் துன்பம் இல்லாம நம்ம வாழணுங்கிறதுக்காக வேண்டியதான பதார்த்தம் நம்ம பண்ணணும். அது இல்லாம எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் அப்படித்தான் இருப்பேன், அந்த வழியில தான் இருப்பேன் அவன் தீர்மானம் பண்ணினானே, ஆனால் அது நிஜமாக வரணும். அதுக்கு மேல ஒண்ணு வர முடியாது. ஆகையால் இந்த மரணத்துக்கு சமானமா இருக்கக்கூடியதான ஒரு துன்பம் எது, பிடிவாதம். இந்த பிடிவாதம் ரொம்ப பேருக்கு இருக்கு. ஆனாலும் சில பேர் வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அதை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுறாங்க. வாழ்க்கையில வரக்கூடியதான துன்பங்கள்லாம் நமக்கு ஒரு பாடமா இருக்கணும். அதை வச்சுட்டு அந்த வாழ்க்கையில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு தகுந்த போல நடந்துக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை, இப்படித்தான் இருப்பேன், நீ இப்படித்தான் நான் பழகுவேன், நீ இப்படித்தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கட்டங்கள் வந்தாலும் அது அப்படித்தான் நினைச்சா தானே மரணம்.
அது கடைசியில எங்கே கொண்டு வந்து விடுறது? மரணத்துல கொண்டு வந்து. துரியோதனன் பாருங்க, எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணீங்க. விதுரர் ஒவ்வொரு க்ஷணமும் அப்பப்ப வந்து வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தார், வேண்டாம்பா வேண்டாம். யாரும் இந்த வார்த்தை சொன்னாலும் கேட்கவே இல்லை. அதே போலயே திருத்தராஷ்டிரதும் அவருக்கு எல்லாம் பண்றது தப்புன்னு தெரிஞ்சிருந்த பார்த்தாலும் தன்னுடைய பையன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு அபிமானமானது அவரை கண்ண முடியும். அப்ப தப்பு பணத்து மேல அவ்வளவு ஆசை இருக்கப்படாது, பதவி மேல அவ்வளவு ஆசை இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்ச போதிலும் அதை மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே கடைசி வரைக்கும் இருந்ததுனால என்ன அவன் நிஜமா சுகமா இருந்தால இல்லையே. பாண்டவாள ஜெயிக்கணும் இதே ஒரு எண்ணம் தானே தவிர நிஜமா சுகமா இருந்ததில்லை. ஆகையால் விவகாரம் என்ன? இந்த மூர்க்கத்துவம், பிடிவாதம், அகாக்காரம் இவை எல்லாம் இருக்கு பார்த்தல, இது என்ன மரண துல்லியமா இருக்கு. அப்படியே நம்ம கதைகள்ல நிறைய இருக்கு, இப்படியே நிறைய கதைகள் பார்த்திருக்கோம். ஆகையால் இது முதல்ல நம்ம விடணும். வாழ்க்கையில எது நல்லதோ அன்னைக்கு பார்த்து சாஸ்திரம் எப்படி சொல்றதோ குருவானவரை கேட்டு எப்படி சொல்றாரோ அது தெரிஞ்சது நம்ம நடந்துக்கணும். மரணம் மூர்க்கத்துவம். அதுக்கப்புறம் அனர்த்தம் எதவசரே தத்தம். அர்த்தம்னா விலைன்னு அர்த்தம். விலை இருந்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா எதவசரே தத்தம். எப்ப ஒரு மனுஷனுக்கு முக்கியமா தேவைப்படுறதோ அப்ப அவருக்கு அதை கொடுக்கறது நிஜமா சேரும். ரொம்ப பசியோடு இருக்கிறவனுக்கு கொஞ்சம் அன்னத்தை கொடுத்தீங்கன்னா அவன் சந்தோஷப்படுறான். அது நிஜமா பசி. அன்னதி தம்பாத்திரம். அன்னம்னு இருந்தது யாராவது அது யாருக்கு கொடுக்கணும்? நிஜமா பசியோட இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். அது அவனுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அதே போல ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னு வந்ததுன்னா அந்த கஷ்டத்துல நீங்க பண்ணினதான ஒரு சகாயம் இருக்கிறதுல அதுக்கு வேலையே கிடையாது. நீதி ஜனத்துல இவ்வளவு வளன்னு சொல்லலாம். ஆனா விவகாரம் அந்த அப்ரோப்ரியேட் டயத்துல ஒரு மனுஷனுக்கு கவலைப்பட்டு இருக்கா, இதுவேளை ஒண்ணும் பண்ண முடியல, அந்த நிலையில இருக்கும் பொழுது அவனுக்கு ஏதாவது சகாயம் பண்ணிடையால் அந்த சகாயத்துக்கு வேலையே சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன கவலைப்பட்டு இருக்கோம், என்ன பண்ணணும்? தைரியம் சொல்லணும். வாழ்க்கையில இந்த கவலையே வந்திருந்தையானால் அது என்ன பண்றது? மனுஷனை டிப்ரெஸ் ஆக்கிடுறது. அவனால வேற எந்த செயலையும் யோஜனை பண்ண முடியாதான ஒரு காரியத்தை கொடுக்கும். துன்பம் வந்ததையானால், கவலை வந்ததையானால் அந்த கவலையே மறுபடியும் அழுதுன்னு இருக்கானே தவிர மறுபடியும் எப்படி முன்னுக்கு வரணும், என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷன் என்ன, இந்த பிரச்சனை வந்துருக்கு, இந்த பிரச்சனைக்கு நாம எப்படி தப்பிச்சுக்கிறது, அதுக்கு சமாதானம் என்ன தெரியாம போயிடும். இந்த சமாதானம் என்னன்னு தெரியாம போற சமயத்துல அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்றதற்கு பதிலா அதான் நிஜமா பெரியவாப்பட்ட வகையில இருக்காரு. நம்ம இதே கஷ்டங்கள் இப்ப நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ இவைகள்லாம் முன்னால இருந்ததான், புதுசா உங்களுக்கு மட்டும் வரல. கஷ்டங்கள்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம முன்னோர்களுக்கு வராத கஷ்டங்கள் ஏதாவது வந்திருக்கோம் நமக்கு. மனுஷனுக்கு வரக்கூடியதான துன்பங்கள்லாம் பார்த்தலையானால் ஒண்ணு என்ன, சரீரத்துல வரக்கூடியதான துன்பங்கள், வியாதி, வைக்க இவைகள்லாம். இன்னொன்னு என்ன, அக்கம்பக்க மனுஷனால வரக்கூடியதான துன்பங்கள், மழை, வெயில், இப்படி நம்ம எது ஆரம்பிச்சாலும். இன்னொன்னு ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு தெரியாம வருது. இது ஏன் வந்தது யாருனாலையும் சொல்ல முடியாது. எதிர்பாராமல் வரக்கூடியதான கஷ்டம், ஆக்சிடென்ட், இவைகள்லாம் யோஜனை பண்ண எப்பவுமே இருக்குன்னு. இன்னைக்குதான் புதுசா வரல, முன்னாலையும் இருந்தது. இந்த மூணையும் பெரியவா 3 விதமா பிரிச்சுட்ட. ஆத்தியாத்மிகம், சரீரத்துல வரக்கூடிய, சரீரத்தினால் வரக்கூடியதான துன்பங்கள். ஆதி பௌத்திகம், சுற்றும்புறத்தினால வரக்கூடியதான துன்பங்கள். ஆதி தெய்வீகம், இன்னதுன்னு தெரியாம வரக்கூடியதான துன்பங்கள். இந்த 3 விதமான துன்பங்கள் அனாதி காலமா வந்துட்டே இருக்கு. எதிர்பாராத துன்பங்களும் வந்துட்டு. ஆனா அப்ப இருந்த வாழ்க்கை இப்ப நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப பெரியவர்களோட இருந்தோம். அவ ஓஹோ இப்படி இருக்கா, இப்படி இருந்தா சரி, ஒன்னும் கவலைப்படாத, சரியாயிடும் அப்படின்னு தைரியத்தை சொல்லி நமக்கு மனசு சாந்தி கொடுத்தா. அதனால நம்ம அந்த பிரச்சனைகளுக்கு சுலபமாக சொல்ல சமாதானம்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். மனசு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்றதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் சொல்யூஷன் தானே வந்துடும்.
வேற எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எந்த பிரச்சனை உங்களுக்கு வருதோ, எந்த ப்ராப்ளம் வருதோ, அதுக்கு சமாதானம் மனசுல தான் இருக்கு. ஆனா அந்த மனசை யோசனை பண்ண விட மாட்டேங்கிறது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மேலும் மேலும் வந்துட்டு கவலையோடு இருக்கீங்களே தவிர நிம்மதியா யோசனை பண்றது இல்ல. அதனால சமாதானம் வரதில்லை. பெரியவர்கள் தைரியத்தை சொல்றோம், கவலைப்படாதீங்க. குழந்தை விடாம அழுதுட்டே இருக்குன்னு நம்ம பாட்டிய பக்கத்துல வந்து அதுல வயசை தடவி இங்க பார்த்து அங்கே பார்த்து இது ஒண்ணும் இல்லையேம்மா அப்படின்பா. அப்பாடா, அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்லை, இது சரியா போயிடும், ஒரு 10 நிமிஷம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாலே வரும். ஓஹோ, அப்புறம் யோசனை பண்றா, எதனால வந்தது, நேற்று ஏதாவது கொடுத்தோமா, ஏன் இப்படி வந்தது. அந்த யோஜனை பண்றது கூட முடியாம அந்த குழந்தை அழுதுண்டா இவ்வளவு சேர்த்து அழுதுண்டா என்ன அதுதான் விவகாரம் செய்யல. ஆகையால் தான் ஒரு பெரியவர்கள் அந்த தைரியத்தை சொல்றா. அதே மாதிரியே மனுஷனுக்கு சாந்தோனம் பண்றது பார்த்தல, ஒரு தைரியத்தை கொடுத்து ஒன்னும் கவலைப்படாதீங்களோ, இதெல்லாம் சரியா போயிடும் சொன்னாலே ஒரு மனசு ஒரு மனுஷன் ரெஸ்ட் எடுத்தா அதுக்கப்புறம் அவளே யோஜனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்துல சொல்ல வேண்டிய எத்தனை தரம் ராமாயணம் படிக்கிற காலத்துல ராமன் அழுதுண்டே இருந்தா லட்சுமணன் வந்து இது ஒண்ணு கவலை இல்ல, சரியா வேணும், நான் கண்டுபிடிக்கிறேன், நான் கொண்டு வரேன், இங்கத்தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சாந்தனம் பண்ணிட்டா. தெரியும் எல்லாம் ஆயிடுத்து. லட்சுமணன் கீழே விழுந்து விட்டார். யுத்தத்துல சக்தி ஆயுதத்தை போட்டான், விபீஷன் மேல போட்டா லட்சுமணன் மேல விழுந்துருச்சு. லட்சுமணன் மூச்சு அடைஞ்சிட்டான். ராமனுக்கு ஒண்ணும் பண்ண தெரியலையே, வலவலத்துல போயிட்டான். அந்த லட்சுமணனை பார்த்து தேசே தேசே கலத்திராணி தேசே தேசே பாந்தவாக சந்த தேசம் பசியாமி எத்தனை பிராதா சகோதரா. ஒவ்வொரு ஊர்ல போட்டா எத்தனை பேரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணா பந்துக்கள்லாம் வருவா. ஆனா உன் போறதான ஒரு தம்பி கிடப்பானா, எத்தனை பிராதா சகோதரா, எத்தனை பிராதா அசகோதரா. அம்மாவோட சேர்ந்து பிறக்கல, இன்னொரு அம்மாவுக்கு மாற்றான் தாய்ப்புள்ள இருந்தாலும் அந்த லக்ஷ்மணன் அவருக்கு லட்சுமி சம்பன்னன், கைங்கரிய லட்சுமி. அவருக்கு எப்பொழுதுமே ராமனுக்கு தொண்டு பண்ணிட்டே இருக்கணும் எனக்கு உடையதான ஒரு எண்ணத்துல இருந்தவர். அப்படிப்பட்டதான தம்பி கிடைப்பானா, கிடைக்காம போயிடுதே, இது மேல நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ராஜ்யம் வந்து என்ன லாபம், சீதா வந்து என்ன லாபம், நான் பிராணம் விட்டு போறேன் அப்படின்னு நினைச்சான். ஏன்னா கூட அழைச்சிட்டு வந்தேன், காட்டுக்கு கூட அழைச்சிட்டு வந்து மறுபடியும் நாட்டுக்கு போறப்ப அவரை விட்டு போனா ஜனங்கள்ல என்ன நினைப்பா, இவருக்கு துப்பு இல்ல, அதனாலதான் தம்பியை காப்பாற்ற முடியல, யாரோடய சண்டை போட்டு தம்பியை கொண்டு வந்திருக்கார் இப்படின்னு நினைப்பாளா. யோஜனை பண்ணி பாருங்க. அப்படி வரும் பொழுது சுக்ரீவன் ஹெல்ப் பண்ற, இதோ கொண்டு வர நம்ம சைன்யால விட்டு அவளை பண்றேன். ஜாம்பவன் அங்கிருந்து வந்து மூர்ச்சதான பிராணம் போவியும், மூர்ச்சதான பிராணம் போனாலும் வர வச்சிருவேன். அவர் மருந்து பாருங்க, அவர் சொல்றதுல இருக்க இதுல ஒண்ணும் விவகாரம் இல்லை. என்ன ஹிமாலயத்துல ஒரு ஜோதிர்லத்தை இருக்கு, அதை கொண்டு வந்து போயிட்டோம்னா இப்ப கொண்டு வர சொல்றேன், எவ்வளவு நாள் ஆகும். இப்ப இருக்கிற டேஸ்லயே போனா போனா மத்தியானம் தான் இங்க போக முடியும். அதெல்லாம் தேடி கொண்டு வந்து வரணும், ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்புறம் யாருன்னு வெள்ளமா அப்படி பாக்குறாரு, பார்த்துட்டு இங்க அனுமார் இருக்காரோ அப்படின்னு கேட்கிறார். ஏன்டா அனுமார் ஏன் தேடிட்டு இருக்கேன், லட்சுமணன் கீழே விழுந்து விட்டார், அதுக்கு மருந்து சுஷேன்னு இருக்கார், அவர் பார்க்கணுமே தவிர நீங்க பாட்டுக்கு யாரையும் இல்ல. அனுமார் உயிரோடு இருந்தா நாம எல்லாம் சௌக்கியமா இருப்போம். அனுமார் காணலன்னா நம்ம இருந்த பிரயோஜனம் இல்லை. அந்த அனுமாரால எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கார். அனுமார் அங்கிருந்து தேடி கொண்டு வந்திருக்கார். என்ன வேணும்னா இது வர ஜோதிர்ல இருக்க கொண்டு வாங்க. டக்குனு கிளம்பிட்டார். சில பேர் எப்படின்னு பாதி கேட்டே கிளம்ப விடுவான். அங்க போன பிறகு இது எப்படி இருக்கும், எங்க இருக்கு திரும்ப அங்க இருந்து செல்போன்ல போட முடியும். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி பண்றது, அவர் பார்த்தார், அவ்வளவுதானே இங்கதான் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா, அதையே கொண்டு வந்து விட்டார். வந்ததுல என்னாச்சு, அனுமார் மட்டும் மூச்சுக்கல, இத்தனை நாட்களாக எத்தனை குரங்கள்லாம் பிராணனை விட்டதோ அத்தனை குரங்களும் முடிச்சுட்டு. ஏண்டா அது அமிர்த சஞ்சீவி. ராவணன் என்ன பண்ணினா அன்னைக்கு பிராணன் விட்ட நாட்டுதால சமுத்திரத்தை சேர்த்து விடுட்டான் அந்த சரீரங்களை. ஏண்டா அடுத்ததான் வரக்கூடிய நாட்டுதால அதை கண்ட இத்தனை பேர் போயிட்டாளோ அப்படின்னு அவ டிப்ரெஸ் ஆயிடுவாளாம். ராமன் என்ன சொன்னார், யாரையும் ஒண்ணும் பண்ணாதீங்க,
என்ன ஆச்சுன்னா முதல்ல இருந்து கடைசி முதல் நாள் முதல் யுத்தம் ஆரம்பத்துல இருந்து எத்தனை குரங்குகள் பிராணம் விட்டதோ அத்தனை குரங்குகளும் மறுபடியும் வந்தாச்சு. அதுல உடம்புல ஒரு காயமும் இல்லை. மற்ற இப்ப யுத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான குரங்களுக்கு பார்த்தா இதை டயர்ட் ஆயிடுது. அந்த பழைய குரங்கள் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியோட வந்திருக்கு மறுபடியும். விவகாரம் என்ன சொல்ல முடியாது. அப்ப வேண்டியதுன்னா அந்த அப்ரோப்ரியேட் டயத்துல ஹெல்ப் பண்றது, அதான் ரொம்ப முக்கியம். அதே போலயே நம்ம மனுஷால் யாரு வந்தாலும் சகாயம் பண்ணவன காசுதான் கொடுக்கணும்னு கிடையாது. நல்ல வார்த்தை சொன்னாலே சகாயம், நல்ல விஷயத்த சொன்ன சகாயம், ஒரு வழியை காட்டினா ஒரு சகாயம். அப்படிப்பட்டதான சகாயம் பண்றதற்கு பார்த்தா அதுதான் ரொம்ப முக்கியம். அனர்த்தம் அது விலை மிகுந்ததான ஒரு பதார்த்தம் எது சுவாதின்னு இதுதான். அவசரே தத்தம் ஆமரணாத்தியும் சல்யம். ஒரு மனுஷனுக்கு பிராணம் போற பர்யந்தம் மனசுல குச்சிண்டே இருக்கு பார்த்தா அது என்னதுன்னு சில பேருக்கு அப்படி இருக்கும். ஆமரணாத்தியும் சல்யம், மரண பர்யந்தம் ஒரு மனுஷனை குச்சிண்டே அவன் இந்த பண்ணிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், பிசினஸ்ல லாஸ் ஆயிடுத்து, ஏமாத்தி விட்டேன், ஏமாந்து போனேன், இதுவரை இப்படி ஏமாந்து போலாமா, அடிச்சவனே இப்படி ஏமாந்து நம்பினேன் சார் நாசமாயிட்டேன், இப்படி எல்லாம் சொல்லலாம் இல்லையா. அவைகள்லாம் கொஞ்ச நாள் ஆனா மாறி போயிடும், மறந்து போயிடும். நம்மள ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய்க்கு ஏமாத்திட்டாரு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு 10 லட்சம் வந்தது அது மறந்து போச்சு. அது வரைக்கும் ஆஹா ரொம்ப சிரமப்பட்டேன், அந்த மனுஷனை பார்த்தப்பெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டிருக்கு. ஆனா இப்ப என்ன சேர்ந்தார், ஒரு 10 லட்சம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன சேர்ந்தார், மறந்துட்டு மறுபடியும் அவரோட பேச தொடங்கினார்ல. இப்ப இந்த பாலிடிக்ஸ்ல பாருங்க, ஒருத்தர் மறுபடியும் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்தா மறுபடியும் சேர்ந்துக்கிறான். இந்த சேர்றப்ப எப்படி இல்ல சிக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறா சார். ஜன்மால இருந்து ஆரம்பிச்சு அவ 2 பேருக்கும் ஒரு விதமான கவலையே இல்லாத மாதிரி எப்படி பேசுறான், எப்படி பேசுறான்னு. அப்படி இருந்தா தான் நீங்க பாலிட்டிஷியன் பேருட்டான். எப்படிதான் முடியும்னு அந்த விருத்தியில இருந்தா அப்படிதான் சார் இருக்கிறான். சரி என்ன பண்றது. ஆனா இவைகள்லாம் மனசை தைக்கிறது இல்ல. மனசை கடைசி வரைக்கும் தைக்கக்கூடியது எதுன்னு அது சொல்ற. பிரச்சன்னம் யக்ருதம் பாபம், பிரச்சன்னம் யக்ருதம், நம்ம பண்ணினதான பாபம், இன்னொருத்தருக்கு பண்ணினதான தீங்கு, செய்ய முடியாதான ஒரு காரியம், அதுன்னா 4 பேருக்கு தெரியாம பண்ணிருக்கான். இந்த 4 பேருக்கு தெரியாம பண்ணது எப்பவுமே நம்ம சொல்ல முடியாது. தெரிஞ்சு ஒரு பாவம் பண்ணிவிட்டோம்னு வச்சுங்களேன், அவருக்கு தெரியும் என்ன பண்றதா அந்த சந்தர்ப்பம் அப்படித்தான் நம்ம மன்னிச்சு விடுங்க அப்படின்னு கேட்கறது ஆயிடுச்சு. ஆனா யாருக்குமே தெரியாம ஒரு பாபத்தை பண்ணி அந்த பாபத்தினால ஒரு விளைவு நடந்து போயிடுதுன்னா அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆஹா நம்ம தப்பு பண்ணிவிட்டேங்கிறது மனசுல இருந்துட்டே இருக்கும், உறுச்சுட்டே இருக்கும். ஆகையால் மனுஷன் என்ன பண்ணணும்னா எப்பவுமே பாபம் பண்ணக்கூடாது. அந்த பாபமும் எப்படின்னு தெரியாம பாவத்தை பண்ணிவிட்டு அதை கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஆகையால் மரணாச்சிம் சல்யம் பிரச்சன்னம் யக்ருதம் பாபம். அதுக்கப்புறம் இன்னொன்று குத்ர விதேயோ யத்னா. பாருங்க, நம்ம எப்பொழுதுமே முயற்சியை பண்ணிட்டே இருக்கணும். எதுல சார் முயற்சியை விடவே கூடாது. எதுல வித்யாபியாசே சதௌஷதே தானே. வித்யாபியாசே இந்த படிப்பு இருக்கிற மறுபடியும் மறுபடியும் படிச்சுட்டே இருக்கணும். இந்த படிப்பானது அண்ணனருக்கு வந்ததான ரொம்ப ஒரு பெரிய அசக்ட். அது வந்துடுதுங்கிறதுக்காக வந்துடுது பரவாயில்ல அப்படின்னு விடக்கூடாது. என்ன அனத்யாசே விஷம் சாஸ்திரம், சாஸ்திரம் இருக்கு, அத மறுபடியும் மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணிட்டு படிச்சுட்டு இல்லாம இருந்தேன்னு வச்சுங்களேன் மறந்து போயிடும். அது ரொம்ப அப்ப விவகாரமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சதான விஷயங்கள்லாம் அத பிராக்டிஸ் பண்ணலைன்னா கெட்டு போச்சு. இன்னொருத்தரும் நமக்கு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருந்துருக்கோம். அதனால எப்பொழுதுமே வித்யாபியாசே படிச்ச வித்தியை படிக்கப்படாது, விடப்படாது. அது கம்ப்ளீட்டா இன்னைக்கு விட்டாச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லாருமே உத்தியோகத்துக்காக படிக்கிறாளே தவிர இது நிஜமாக எனக்கு சேமத்தை கொடுக்கும் எனக்கூடியதான எண்ணத்துல படிக்க
பழைய நாள்ல படிச்சவாள்லாம் உத்தியோகத்தை பத்தி கவலைப்படாம, காசை பத்தி கவலைப்படாம படிச்ச. அதனால எல்லாத்தையும் படிச்ச. வேதம் முழுக்க படிச்ச. அந்த வேதத்துல தனுர்வேதம் இருக்க. பிராமணன்லாம் தனுர்வேதமும் கத்துட்டு இருக்க. துரோணாச்சாரியர்னா இவாள தனுர்வேதம் கத்துட்டு இருக்க. கிருபர் பிராமணர், கிருபாச்சாரியர், இப்படி இத்தனை பேரும் பண்ணிட்டு இருக்க. தனுர்வேதம் நமக்கு என்ன சொல்றது? ராஜாக்கத்தானே, எனக்கு எதுக்கு கத்தண்டாலும். ஆயுர்வேதம், வேதம் வாசவாளுக்கெல்லாம் ஆயுர்வேதம் தெரியும். வேதத்துக்கு அங்கமாக ஜோதிஷம் தெரியும், மந்திரசாஸ்திரம் தெரியும், எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, சில பேர் சிலதை ஸ்பெஷலைஸ் பண்றா, சில பேர் விட்டா. ஆனா பேசிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி வேதத்தை வாசிட்டாலே எதற்காக வாசிட்டா? இதுதான் எனக்கு காசு கொடுக்கணும், அந்த துறையில் தானே வசிக்கிறா. இப்ப எல்லாரும் கம்ப்யூட்டர் தான் வாசிக்கணும். இப்ப அதையும் விட்டா எல்லாரும் மறுபடியும் பிகாம் தான் வாசிக்கணும். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் வச்சா 10,000 கிடைக்கலைங்கிறாமா. ஒரு காலத்துல ஓஹோன்னா இப்ப ஒரு இதெல்லாம் இறங்கி போச்சு. அப்படி ஜனங்களுக்கு என்ன, எது காசு நிறைய கொடுக்கறதோ அதை வாசிக்கணுங்கிற எண்ணத்துல இருக்காளே தவிர, எதை வாசிச்சாலும் ரொம்ப ஒரு பிரயத்னத்தோட அது ஒரு பர்ஃபெக்ஷன் அடையணும், அதுபடியும் வாசிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. காயத்ரி மந்திர வைபவம் சொல்லும் பொழுது நீங்க எந்த துறையாவது எடுத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. காயத்ரியை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த துறையில நம்பர் 1 வந்துருவள். ஒரு பாட்டு, ஒரு நாட்டியம், ஒரு டிராயிங், அதுல என்ன சார் காசு வருதுன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கேன். அது என்ன ஆகும்னா, அது எங்கேயோ கொண்டு வந்துட்டுறோம். ப்ரொவைடர் அதோட காயத்ரி பண்ணினா அந்த காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு பிரபாவம் வருது. மனசுக்கு அந்த ஷார்ப்னஸ் கொடுக்க, நுண்மையான விஷயங்கள், நுட்பங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அந்த வாழ்க்கையில உபயோகப்படுத்தக்கூடியதான ஸ்வரூபம் அந்த காயத்ரி மந்திரம் கொடுக்கிறது. ஆகையால் இதுதான் நம்ம இந்த துறையில தான் நம்ம பண்ணணும், முயற்சி பண்ணணும், முன்னுக்கு வரணுங்கிறது கிடையாது. எந்த துறையிலையாவது வரலாம். அதனால என்ன பண்ணணும், வித்யாபியாசம், படிப்பினுடைய அபியாசம். அந்த படிப்பை ஆரம்பிக்கிறது இல்ல, எப்பொழுதுமே வந்ததெல்லாம் மறுபடியும் மறுபடியும் மறக்காம வச்சுக்கிறது. இந்த மறக்காம எவ்வளவு வச்சுருக்கலாம், அந்த வித்யானது உங்களுக்கு நிச்சயமா காப்பாற்றும். வித்யாகவை பிரம்மணமா அண்ணனோட வித்யம் வந்து சேர்ந்துதான் இருக்கிற சேவதையே, அதை காப்பாத்தி கொண்டு இருக்கணும். யோக்யாய சிஷ்யாய தேயா, யார் யோக்கியரா கேட்டு ஸ்ரத்தா பக்தியோட கேட்கிறாரோ அவருக்கு கொடுத்துருவா. அவர் காசு கொடுப்பாரா, ஏதாவது நமக்கு வசதி பண்ணுவாரா? கேட்காது. யாரையும் எதுவும் கேட்கக்கூடாது. நீங்க பாட்டுக்கு கேட்டா சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம். கேட்காத வரைக்கும் உங்களுக்கு தெரியுங்கிறது யாருக்கும் தெரியாம வச்சிருக்கோம். அப்படி பத்திரமா காப்பாத்தி கொண்டு இருந்தான். இதனாலதான் நம்ம நாட்டுல விஜய்கள் தங்கி நிற்கிறது. எத்தனை சூக்ஷ்மமான சாஸ்திரங்கள், ஒரு நியாய சாஸ்திரமோ அல்லது வேதாந்த சாஸ்திரமோ அவ்வளவு சுலபமா வந்துடாது. ஒரு 10-15 வருஷம் அதுல நல்லா முயற்சி பண்ணினாத்தான் வரும். பண்ணிவிட்டு என்ன டெய்லி இந்த மனசுல தியானம் பண்ணு. வேற யாரும் இல்லாத பகவானுக்கு சொல்லுங்க, பகவான் படத்தை முன்னால் இருக்கிற அவருக்கு பாடம் சொல்லுங்க. அப்படி சொன்னா இது ஒண்ணு. இந்த வித்யாபியாசம் ஆம்னாயா நாம யோகேன வித்யாம் பிரசிதிலாமிவா. தினந்தோறும் வேதத்தை சொல்லாத போனா அந்த வேதம் மறந்து போயிடும். அதுக்காகதான் பிரம்ம யஜ்யம்னு வச்சிருக்கேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் வேதத்தை படிச்சுட்டே இருக்கணும். எல்லா வேத பாகமும் நுற்றாயிண்டே இருக்கணும். இன்னொன்னு இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கா இந்த சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாம். எங்க வேதமானது முதல்லயே சொல்றது, நான் மறக்காம இருக்கட்டும். வேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு, நீங்க வாசல் அப்படியே ஞாபகம் இருக்கணும். அந்த மைண்ட்ல ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி இருக்கணும். 60 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல மனுஷனுடைய சரீரத்துல, அவருடைய பிரெயின்ல நிறைய நியூரான்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிட்டே இருக்கான். ஆகாரம் சாப்பிடாது சிலது புதுசு வந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் நியூரான்ஸ் பிறக்கிறது, 2 லட்சம் நியூரான்ஸ் அழிஞ்சு போறதாம். என்ன சுவாமி அப்படின்னு, அதான் வயசாகிறதுக்கு அடையாளம். ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னா, இந்த பிரெயின்ல புதுசா நியூரான்ஸே வராது, பழசெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவன் கோமாக்கு போயிட்டான், பிரெயின் டைட். அது உயிர் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தாரா போயிட போறது. ஏன்னா இந்த காரியம் பண்ணுங்க அந்த காரியம் பண்ணுங்கன்னு சொல்றது எது, மூளைத்தானே வேலை பண்றத. அந்த மூளை வேலை இல்லைன்னு எங்கேயாவது கீழே விழுத்துருவா, பிராணம் விட்டுரும்.
இது 60-65 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் சொல்ற, அந்த மூளைக்கு வேலை கொடுங்க சார். என்ன வேலை கொடுக்கறதுன்னு, இதுவரைக்கும் நீங்க என்ன வாசிச்சோ அதை விட்டு இன்னொரு டைரக்ஷன்ல படிக்கோ. ஏன்னா இந்த பழசே பார்த்தா இந்த மனசு என்ன சொல்றதோ இதே எனக்கு தெரியுமே, அதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. பழைய சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சதே படிச்சுட்டோ இருந்தோம் அப்படியானால் அப்படியே மேலோடு தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் அப்படிங்கறது மனசு அதை கிரகிக்கிறது இல்லை. ஆனால் புதுசான ஒரு துறையில நீங்க ஆரம்பிச்சு வச்சுடையானால் நமக்கு தெரியலையே அப்படின்னு அதுக்காக முயற்சி பண்றது, முயற்சி பண்ணும் பொழுது அதுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுறது, புத்துணர்ச்சி வரும் பொழுது அந்த மனசானது விகாசத்தை அடைகிறது. புத்தி, அந்த புத்தி விகாசமானது என்ன பண்றது, இந்த பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமா குறையறது பாத்தீங்களா, அது ஜாஸ்தியா இருக்கும். அது நின்று போறது குறையிறது, நின்று போறது படிக்கிறது. அதனால என்ன பண்ணணும், புதுசா படிச்சுட்டு இருக்கணும். நம்ம முன்னால என்ன வாசிச்சோமோ அதை விட்டு புதுசா வாசிக்கணும், புது லாங்குவேஜ் கத்துருக்கோம். வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்தா அப்ப என்ன ஆகும்னா அவருக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன். உத்தியோகங்களுக்கு கூட டைம் இல்லை, எப்ப பார்த்தாலும் ஒரே அர்த்தம், யார கேட்டாலும் கூடுதல் இல்லை சார், டைம் இல்லை சார் அப்படிங்கிறோம். இது எல்லாத்துக்கும் இருக்கா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்காக நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு உபயோகப்படுத்திருக்க, இன்னொருத்தருக்காக காசுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கே தவிர உமக்காக உங்க ஆத்ம சாந்திக்காக ஏதாவது பண்ணினீங்களா? மாமி சமைக்கிறா, வீட்டுல இருக்கிறவாளா இருக்கிறதுக்காக சமைக்கிறா, அதற்கு மட்டும் பண்ணிட்டாளா இல்லையே. அப்படி பண்ணினா ரொம்ப வம்பா போயிடுங்க. அப்ப நம்ம பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் நீங்க பார்த்தேனால் எனக்கு மட்டும் பிரயோஜனம் பண்றதுங்கிறது ஒண்ணுமே பண்ணல. காசு வரணுங்கிறதோ, காசு வந்தா குடும்ப சௌக்கியமா இருக்கணும்னா நம்ம புகழ் வரணும்னு இப்படித்தான் பண்ணிட்டு இருக்குமே தவிர தன்னுடைய பர்சனலா ஆத்ம சாந்திக்காக ஒண்ணும் பண்ணலை. அப்படியே பண்ண ஏதோ ஒரு 5 நிமிடம் தியானம் பண்றான், அவ்வளோ. அது தியானம் சரியா நிக்கிறது இல்லை. தனக்காக எது ரொம்ப முக்கியமோ அதை விட்டுருக்கான். அதுக்காகத்தான் சொல்றாரு அப்படி இருக்க வித்யாபியாசே எப்பொழுதும் படிச்சுட்டே இருக்கணும். அதனால கடைசி க்ஷணம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கோபம் வரதோ மறந்து போறதோ, சில பேர் சொல்ல போற சார் எல்லாம் எங்க வச்சேன்னு தெரியல சார், எல்லாத்த விட்டு என்னடா கண்ணாடியை கெடுத்து வச்சிருக்கான், அது தேடுறதான் கஷ்டம். ஏன்னா கண்ணாடி இல்லாம கண்ணுக்கு தெரியும் அவ்வளவு பவர் இருக்கு. அந்த கண்ணாடி அது வேற என்ன லைட்டு வேற இல்ல, இங்க தடவி தடவி பாக்குற இங்க இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க விஷயம். வயசான வேலை என்ன ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுற, தேடுறதுலயே ரொம்ப டைம் போறது. அதுக்காக சில பேர் என்ன அதுக்கு கயிறை கட்டி அப்படியே தொங்க போட்டுடலாம், தொங்க போட்டு வேற எங்கேயும் தேடுறோம் சார், நீங்க கழுத்துல இருக்க பார்த்துட்டு இருக்கோம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அது காரணம் இருக்கு. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம புத்தியானது எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கு, நல்ல வழியிலே இருக்குங்கிறதுக்கு பார்க்கணுமா. இது ரொம்ப முக்கியம். இது வாழ்க்கையில எல்லோரும் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. சாதாரணமா சொல்றது இல்ல. இது மனுஷனுக்கு அந்த புத்தி சக்தி குறையாம இருக்கிறதுக்காக மருந்து சாப்பிட்டா மட்டும் போறாது. அந்த புத்திக்கு நீங்க தான் ட்ரைனிங் கொடுக்கணும். புதுசான விஷயங்கள் கத்துங்க, வேதாந்தத்தை கேளுங்க, வேதாந்தம் வந்தா மீமாம்சா சாஸ்திரம் படிங்க, வேற ஏதாவது பண்ணிட்டே இருந்தோம், சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. சேமேரித்தனமா இருந்துகிட்டே இல்லையானால் மனசு ரொம்ப சேமாரித்தனத்தை அடையும். அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும். வித்யாபியாசே சில பேர் சொல்றா, சார் இத்தனை வயசாயிடுச்சு சார், இது மேல எனக்கு என்ன வரப்போறது, புதுசு என்ன போறேன், என்ன பண்ணணும், கோட்டை கட்டணுமா, ஒண்ணும் இல்லையா, உங்களை நீங்க பாத்துக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இத்தனை நாள் ஆச்சு இது வரைக்கும் பண்ணாத காரியம் இப்பவாவது பண்றேனே. இன்னொன்னு பாக்கணும், நம்ம சரீரத்தை விட்டு பரலோகத்துக்கு போறோம், அது போய்தான் ஆகணும், என்னைக்கோ வரணும். அது எத்தனை நாள் பகவான் வச்சிருக்காரோ அது வரைக்கும். அது பரநன்னில இருந்து அந்த கடியாரம் நிக்கல என்ன, அது எப்பொழுதும் டிக்கெட் அடிச்சுட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் கேலண்டர் தேதி ஒவ்வொரு நாள் கிழிச்சு கிழிச்சு போட்டா உங்க வாழ்க்கையிலும் ஒரு நாள் கிழிக்கிறது அப்படின்னா எப்படி போயிட்டு தான் இருக்கு. ஒரு நாள் நீங்க அதை தடுக்க முடியாது. ஆனா அந்த நிச்சயமா ஒரு நாளைக்கு போயிட்டாலே ஆகணும். அந்த போற அன்னைக்கு நம்ம எதை எடுத்துன்னு போகலாம்,
இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போகணும்னா வேற எதை எடுத்துட்டு போறான்ல, வாட்டர் பாட்டில் கையில எடுத்துட்டு போறான். முன்னால இந்த சாப்பாடு கொண்டு போவா, இப்பெல்லாம் அதான் எங்கேயும் கிடைக்கிறது. அதோட இவனுக்கு எதை கிடைச்சாலும் சாப்பிடறதுன்னு வச்சுட்டு இருக்கானே. சுத்தமா இருக்கிறது சாப்பிடணும், மதமா சாப்பிடணுங்கிறது கிடையாது. இவன் எதை கிடைச்சா சாப்பிடுறது, எது இருந்தாலும் சாப்பிடுறது. நமக்கும் பசுமானுக்கும் வித்தியாசமே இல்ல. அது அப்படியே ரோட்ல போயிட்டே இருக்கும், இவன் அப்படின்னு ஆயிட்டான். ஆனா என்னன்னா எது போனாலும் பரவாயில்ல சார், தீர்த்தம் மட்டும் நம்ம தீர்த்தம் எடுத்துன்னு போவோம். ஏதா அதனாலதான் வியாதி வருதுன்னு ஒரு பிரமம். அப்படி எடுத்துன்னு போறோம் இல்லையா? அதே மாதிரி மரணானந்தரம் நமக்கு என்ன இருந்தது சார், நிச்சயமா போய்த்தானே ஆகணும். போய்த்தானே ஆகணும்னா எதை எடுத்துட்டு போகணும் மனுஷன் அப்படின்னு பார்த்தா, காசை எடுத்துட்டு போய் பிரயோஜனம் இல்லை. காசை எடுத்துட்டு போக முடியாது. அந்த ஊர்ல இந்த காசு எல்லாம் அது வேற. சரி, பேங்க் அக்கௌண்ட் எடுத்துட்டு போலாமா, ஒன்னும் லாபம் இல்ல, பிரயோஜனம் இல்ல. வேற ஏதாவது தங்கம் எங்க ஒன்னும் எடுத்துட்டு போக முடியாது, உங்களால அலோவ் பண்ண மாட்டான். என்ன பண்றது? அப்படி இருக்கும் பொழுது ஒன்ன மட்டும் நீ எடுத்துட்டு போகலாம். என்னென்ன நீ பண்ணினதான புண்ணியம் பாப்பா எடுத்துட்டு போலாம். கம் வித்யா கர்மணி சமன்வார பேதே வேதம் சொல்றது. மரணானந்தரம் இப்படி போறவன அவனை பின் தொடர்ந்து போறது என்ன, இவன் படிச்ச படிப்பு, இவன் பண்ணியதான புண்ணிய பாப கர்மாக்கள், இது போறதான். வித்யா கர்மணி சமன்வார பேதே அதோட நிக்கல. பூர்வ பிரஜாச்சா, இந்த ஜன்மாவில நீங்க என்னென்ன முயற்சி பண்ணினீங்களோ அதனுடைய சம்ஸ்காரம் எல்லாம் உங்ககிட்டே இருக்கு. அதை எடுத்துட்டு போறேன். இந்த ஜன்மாவில ஒரு கட்டோபனிஷத்து கேனோபனிஷத்து வாஸ்து, அது கூட தாக்கு வர முடியல. அடுத்த ஜன்மா என்னென்ன இதை வாஸ்து அப்படியே வருமாங்க. அந்த ஜன்மாவில பழைய படிச்சது அப்படியே அடையறான், ஞாபகம் வந்துடுறது. அதுக்கு மேலதான் ட்ரை பண்றான். போறது இந்த ஜென்மம் நமக்கு என்ன படிச்சாலும் புரியல, போற ஜென்மாலும் படிக்கல. படிச்சிருந்தேன்னா இந்த ஜென்மாவில் ஒரு தடவை கேட்டு டக்குனு புரிஞ்சுக்கலாம். கௌரி மாதாவுக்கு ஹிமாலயனுக்கு பொண்ணா பிறந்தா சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணினார். ஆமா படிக்க தொடங்கினாலாம் சின்ன பொண்ணு. என்ன அவர் சொல்றார், சொல்றதுக்கு முன்னாலே கூட சொல்ல ஆரம்பிச்சாலாம். ஏன்னா போன ஜன்மால விட்ட படம்னா யார பரமேஸ்வரனா கல்யாணம் பண்ணிருக்கா. அவர் எப்படிப்பட்டவர்? ஈசார சர்வ வித்யானாம் ஈஸ்வர கர்ம பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா அஸ்து சதாசிவம் அப்படின்னு அத்தனை பதார்த்தங்களும் தெரிஞ்சிட்டு இருக்கார். அவருக்கு ஆத்துக்காரியர்களோ இத்தனையும் தெரிஞ்சிட்டு இருக்கா. அது முழுக்க அப்படியே டக்குனு ஞாபகம் வந்து. அது மாதிரி நம்ம கூட வரக்கூடியது எது சார்? படிப்பு. நம்ம எந்த துறையில முயற்சி பண்ணினோமோ அந்த முயற்சி. பம்பர் விடுறத ட்ரை பண்ணா அடுத்த ஜென்மால சீக்கிரமா வந்துடும். காத்தாடி விடுறத ட்ரை பண்ணி அதுவே பண்ணிட்டேன்னா அது வரும். அது புதுசா சொல்ல வேண்டாம். 10 வருஷம் சைக்கிள் விட்டுட்டு இருந்தா விட்டுவிட்டா சார், ஒரு 15-20 வருஷம் விட்டா. அதுக்கப்புறம் ஏதோ அவசரத்துக்கு போகணும்னு நினைச்சா மறந்தா போனா முதல்ல கொஞ்சம் தடமாடுறதே தவிர டக்குனு போறானோ இல்லையா. நீச்சல் டெய்லி அடிச்சுட்டு இருக்கானா இல்லையா? 10-15 வருஷமா நீச்சல் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பமே வரல. ஏதோ நதியில் போய்தான் கால் நழுவினா உள்ள போச்சு. என்ன ஆச்சுன்னா நீச்சல் மறந்து போயிட்டு சார், பிராக்டிஸ் இல்ல சொல்றாரா, 4 பேர் அடிச்சு வெளியில வந்துடுறானோ இல்லையா. என்ன அதையும் சார் மறந்து போகல. எந்த படிப்பும் எந்த துறையும் மறக்காது. பிராக்டிஸ் இல்லாதனால மறுபடியும் ஆரம்பிக்கிறவ கஷ்டமா இருக்கலாமே ஒழிய டோட்டலா நடக்காது. ஆகையால் ஈவன் அட் தி டைம் ஆஃப் டெத், மரணத்திலையும் அவனை கூட சேர்ந்து வந்து நீங்க வாசித்த படிப்பு வரணும். அப்ப படிப்பு வாசிக்கணும் வேண்டாமா? அது பர்மனண்டா இருக்கு சார் உங்ககிட்ட. அது எந்த அளவுக்கு படிச்சிருக்கோ அத்தனையும் பின்னால வருது. அதனால நம்ம எதுக்கு ரொம்ப முயற்சி கொடுக்கணும்? படிப்பு, பிராக்டிஸ், வித்யாபியாசே. அதுக்கப்புறம் மருந்து. மருந்துன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்றது கொஞ்சம் கவனிக்கணும். மருந்து 2 விதம். ஏன்னா வியாதி 2 விதம். நம்ம வியாதிங்கிறோம், உடம்புல ஏதோ ஜுரம் அடிச்சிருக்குங்கிறோம், நேரா வரல, ஒரு நாள்ல வரல. அது என்ன வச்சுன்னு
அப்படியே சரீரத்துக்குள்ள இருந்து 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 ஒரு 10-15 நாள் ஆனப்புறம் சில சமயத்துல 6 மாதம் 1 வருஷம் ஆனப்புறம் இந்த சரீரத்துக்குள்ளேயே உங்க ரத்தத்துக்குள்ளேயே அந்த வெளுப்பா இருக்கக்கூடியதான கணங்கள் சிலது இருக்கா. அது என்ன பண்றது, சரீரத்துக்கு விரோதமான வியாதியா இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் வரும் பொழுது அதை கொண்டுட்டே இருக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண, நீங்க ஆனந்தமா தூங்கிட்டு இருக்க, நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியது அந்த ஒயிட் கார்பெட் இருக்கிறதெல்லாம் அந்த பிளட்ல அது என்ன பண்ணிட்டே இருக்கு, சரீரத்துக்கு அபகாரம் பண்ணக்கூடியதான கெடுதல் பண்ணக்கூடியதான என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கோ அதெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டே இருக்கு. ஆனா ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா இது வீக் ஆயிடுது, அது ஜாஸ்தி ஆயிடுது. அப்ப என்ன ஆச்சுன்னா அப்ப அது ஜெயிக்கிறது, அதுக்கப்புறம் வியாதியா இருக்கு. மனுஷனுக்கு வியாதி ஒரு நாள்ல வரல. நம்ம நினைக்கிறோம் நேற்று மழை நனைஞ்சிருந்தார் ஒரே சளி வந்துருது, நேற்று ஒன்றும் மழையில, அது 6 மாதமா கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது, தலை தொட்டிக்காம இருந்தது, அது அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிடாது. அதே போலயே முதல்ல மனுஷனை தாக்குறது மனச தாக்க, மனசுக்கு கவலைன்னு ஒண்ணு வந்ததே ஆனால் இந்த சரீரம் வீக் ஆயிடும். சரீரம் வீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னார், எல்லா வியாதியும் வரும். மனசுல வரக்கூடியதான கவலைக்கு ஆதின்னு பேரு. அந்த கவலையானது ஜாஸ்தியாகி அது வியாதி ஆறுது. விவகாரம் ஆதி வியாதி, விசேஷமான ஒரு ஆதி வந்தா அதுக்கு வியாதின்னு. முதல்ல எதை உங்களை அட்டாக் பண்றத உங்க மனசை அட்டாக், இந்த மனசை அட்டாக் பண்ணி கடைசியில என்ன பண்ணிட்டு மனசு வேலை செய்யாம பண்ணிட்டு இருக்கான். அதனால அவன் பைத்தியம் ஆயிடுறான். பைத்தியம்னு என்ன அர்த்தம், எந்த சமயத்துல எப்படி பண்ணணும் எனக்கூடியதான பாகுபாடு இல்லாதவன் பண்ண. இந்த ஆதி என்ன பண்றது, கவலை எதை பண்றது, மனுஷன அவனை டிப்ரெஸ் ஆக்கி அவனை இப்படி பண்றது. இந்த ரெண்டுக்கும் மருந்து இருக்கு. அந்த மருந்து பகவான் என்ன பண்ணிருக்கார், உங்களுக்கு என்னைக்கு வியாதி வருதோ அன்னைக்கு மருந்து உங்க பக்கத்திலேயே இருக்கின்றார். ஆயுர்வேதம் என்ன சொல்றது, பகவான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கவலைப்படாம கொடுக்கறது. நீங்க ஏதோ வியாதிங்கிற டாக்டர், அவர் எம்பிபிஎஸ்ஆ எம்டியா எஃப்ஆர்சிஎஸ்ஆ இது பார்க்கணும் அது பார்க்கணும் ஸ்பெஷலிஸ்டா இவ்வளவு பார்க்க, ஒரு நாய்க்கோ ஒரு பூனைக்கோ ஒரு பசுமாட்டுக்கோ வியாதி வந்தா அது என்ன பண்றது, நம்ம மாதிரி தானே. அட்லீஸ்ட் மெட்ராஸ்ல இருக்கவா அது போல இருந்தோம்னா ஏதோ வெட்டர்னரி டாக்டர்கிட்ட அவர்கிட்ட அழைச்சிட்டு போறோம், ஏதோ சொல்றேன். காட்டில் இருக்கிற பிராணிகள் தெரியலையே, அது வியாதியே வராத சார். எந்த பிராணியா இருந்தாலும் வியாதி வரும்னு. அந்த வியாதி வர காலத்துல என்ன பண்றது, அது அதுக்கா தெரியுமா இந்த பச்சளையை சாப்பிடணும். இது வரைக்கும் தொடாம இருந்தது, அப்படியே போய் இந்த பச்சளை சாப்பிடுறது. அது என்ன பண்றதுன்னு பகவான் சொல்லிட்டார். அந்த பச்சளை தான் இதுக்கு மருந்து. அப்படி பகவான் எல்லாருக்கும் அவளுக்கு எத்தனை நாள் உயிரோடு இருக்கணுமோ அதுக்கு தகுந்த அவளை சகாயம் பண்ணிருக்க. உங்களுக்கு மஞ்சக்காமலைன்னு ஒண்ணு வந்ததுன்னா உங்க தேக்கரையிலேயே கலசலங்கடி இருக்கும், அது வரைக்கும் வராது. அது என்ன போய் பார்த்தா முளைச்சிருக்கும். ஆனா இவன் அதை கிள்ளி வெளியில போடுறாங்க, சாப்பிட தெரியல. ஏண்டா நான் இவனுக்கு இதுதான் இதுக்கு மருந்துன்னு தெரியல, இந்த மனுஷனுக்கு தெரியல. ஆனா பிராணிகளுக்கு அதுக்கு தெரியும். அந்த பிராணியோ மற்ற பசுமாடோ இதோ பாருங்க, வெறும்னு ஒண்ணு உடம்பு ஒரு மாதிரி இருந்தா பட்டி போட்டுரும். நமக்கு உடம்பு ஒரு மாதிரி இருந்தா வெறும் படுத்துட்டு இருக்குல்ல, கொஞ்சம் பட்டி போட்டுக்கூட போண்டா போட்டுக்கூட அது வேணுமே இது வேணுமே அந்த வயசுக்கு போட்டுட்டே இருக்கேன் சார், குறையில வியாதி குறையில. இந்த புத்தூர் வைத்தியர் எலும்பு முறிஞ்சு அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ராஜா கல் இருந்தா, அவன் முதல்ல எப்படி ஆரம்பிச்சதோ வேட்டைக்கு போனா ராஜா. போனதுல என்ன ஒரு மானை அடிச்சார், அந்த மானை ஓடிட்டு அதுல காலில் அடிபட்டது. அப்படியே விழுந்து ஓட முடியாது, அடிபட்டு அங்கே விழுந்துருக்கு. அது என்ன அந்த மானு இங்கே நகராம போய் ஒரு இடத்துல அப்படியே படுத்துட்டு ஒரு 10-15 நாள் ஆச்சு. அது என்ன பக்கத்துல இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் என்ன கூட முடியல, அங்கேயே இருந்தது. 10-15 நாள் அதுக்கப்புறம் எழுந்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சு. இப்ப என்ன ஓடுறது இல்ல, என்ன கால் வலிக்கிறது, யாருக்கு வலிக்கிறது, எது கிடைக்கிறதோ அது சாப்பிட்டு அங்கேயே தூக்கதான். ஆனா ரொம்ப வீக் ஆயிடுது. ஒரு 40 நாள் ஆனப்புறம் அதை பறந்து ஆரம்பிச்சா இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்க நான் அடிச்ச மானித்தான். அப்புறம் பார்த்தா என்ன இது,
அம்பு அடிச்சது அன்னைக்கு கால உடஞ்சா போல இருக்கே, நடக்க முடியாம நொண்டிட்டு இருந்தது. அது இவ்வளவு வேகமா ஓடுறது எப்படி வந்தது அப்படின்னு அப்புறம் கண்டுபிடிச்சார். ஓஹோ, இங்கதானே இருக்கு. எலும்பு உருஜா இந்த பச்சுல மிக உபயோகப்படும் கண்டுபிடிச்சு அப்புறம் ட்ரை பண்ணார். படம் வந்துருது. அவ எலும்பு உருஜது கதை எப்படி வந்தது? இங்கிலீஷ்காரர்கள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் டாக்டர், அவரும் ஒண்ணும் பண்ணல. அதை இழுத்து கரெக்டா கட்டி விட்டு நகர விடாம பண்ணோம். அத நகராம இருந்தாலே அந்த எலும்பு ஒண்ணு ஒட்டிக்குமா. நம்ம விடுறது இல்லையே, ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் வலிச்சதுன்னா அதை ஆட்டிட்டே இருக்காங்க சார். அது சேரல விவகாரம் முழுக்க அது அப்படியே விட்டுன்னா அந்த எலும்பானது அதுக்கு ஒரு சுவாவம் உண்டு. அதான் இடம் சரீரம் கௌந்தேய அக்ஷேத்திரமித்யபிதீயதே. அந்த இடத்துல பாஷ்யக்காரர் எழுதுற இந்த சரீரத்துக்கு கஷேத்திரம்னு என்ன பேரு, எதுக்காக கஷேத்திரம்னு பேர் கொடுத்தார்? வயல் மாதிரி. வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், காவல் பண்றோம், மறுபடியும் அறுவடை பண்றோம், அறுவடை பண்ண மறுபடியும் இந்த பீஜா பாப்பம் பண்றோம், மறுபடியும் என்ன பண்றோம் நாட்டுல நாட்டுறோம், மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் அந்த வயல்ல புதுசா பயிர் பண்ற மாதிரி இந்த சரீரத்துல மறுபடியும் புண்ணியத்தையும் பாப்பத்தையும் பண்ணிட்டே இருக்கானா விடாம. இதுக்கு ஒரு வயல்னு பேர் வச்சாங்க. அதோட மட்டுமல்ல வெட்டுப்படுமையானால் இந்த சரீரம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், வெறும்னு அப்படி இருந்தா தானா ஒட்டிக்கும். தோல் ஒட்டப்பட்டா ஒட்டிக்கும். அதே போல இந்த பையெல்லாம் இருக்கிறதுல அப்படியே பஸ்ல போறேன், அந்த பைய கிழிச்சு விட்டான்னு வச்சுங்களேன், அது அப்படியே மூடி வச்சா ஒட்டிக்குமா? ஒட்டுறதில்ல. ஆனா முதுகுலயே இதுல கிழிச்சதுன்னு வச்சுங்களேன், அது வீட்டுக்கு போய் அப்படியே இது பண்ணி விட்டு அதை இது பண்ணி விட்டேன்னா அதுக்கு ஒரு மாசம் இது பண்ணணும். ஒரு 5-6 நாள் ஆனா என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மேல ஒரு மாதிரி வந்து அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஒட்டிக்கிறது. சரிப்பா, இடமே தெரியல, எங்க தெரியுது ஒண்ணும் தெரியலையே. அதெல்லாம் அந்த பைக்காகல இங்க அதுவும் தோல் இது மாதிரி தோல்ல தானே அதை பண்ணிருக்கான், அது ஒட்டிக்கலையே. என்ன அந்த உயிர் இருக்கிற பரியந்தான் ஒட்டிக்கும். எலும்பு உறிஞ்சா ஒட்டிக்கும், தோல் கிழிஞ்சா ஒட்டிக்கும். அதோட மட்டும் இல்ல, உள்ள இருக்கக்கூடியதான நரம்பு கட்டான ஒட்டிக்கும். மசில் புல் அப்படிங்கிறோம். அவைகள் என்னடா அது கொஞ்சம் இழுத்து வச்சிருந்தா கொஞ்ச நாள் ஆனா சாருது. இதெல்லாம் யாரு பண்ணிடா? ஒண்ணும் கிடையாது. அது சீக்கிரமா ஆறதுக்காக பிசியோதெரபிங்கிற ராஷ்டிர வைத்தியம் இதை பிடிச்சி இழுத்து காட்டு மூச்சு காட்டுறான், அவன் பாட்டுக்கு எழுதான். அது எதுக்கு சீக்கிரமா குறையணுங்கிறதுக்காகத்தான். வெறும் இருந்தா தானம். அதனாலதான் இதுக்கு கஷேத்திரம்னு பேரும். அப்படி லோகத்துல இந்த மருந்து இருக்கு பார்த்தா, அந்த மருந்து நீங்க எங்கேயும் தேட வேணா, பக்கத்துல இருக்க நமக்கு தெரியல, நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அந்த நல்ல ஔஷதம் இருக்கு பார்த்தா அதுல அபியாசம். அதுக்காக நம்ம முயற்சி பண்ண எது எதனுடைய ஔஷதம், எது எதுக்கு மருந்து தெரிஞ்சு வச்சிருந்த அதனால லாபத்தை அடையலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா எல்லாம் மறந்தோம். பழைய நாள்ல என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு பேச்சு வரலன்னா வசம்ப அரைச்சு போடும்பா. அந்த வசம்பு அரைச்சு போட்டுகளேனா குழந்தை பேச தொடங்குறது. அது என்ன பண்றது, இந்த ஓக்கல் காட்ட வேகமா வேலை செய்ய முடியும், ஸ்புட்டமா அழகா பேசுறோம். இந்த வசம்புக்கு அவ்வளவு மரியாதை. அதே மாதிரியே வெறும் மஞ்சள் இருக்கு பார்த்தா, மஞ்சளை காலுக்கு தடவா, முகத்துக்கு தடவை ஸ்நானம் பண்ணவா ஸ்திரீகள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த முகத்துல அழகுக்கு மட்டும் இல்ல, அதுல வரக்கூடியதான ஸ்கின் டிசீஸ் இல்லாம பாத்துட்டாங்க. இதுல எப்படி தெரியுது, அந்த முன்னோர்கள் சொல்லி அப்படியே பழக்கப்படுது. அது ஆசாரமா படிச்சுட்டாங்க. யாரும் இப்படி இருக்கக்கூடாது, அதே வரலட்சுமி விரதம் பாருங்க, இது பண்ணணும் அது பண்ணணும், எதற்காக நமக்கு ஆசாரத்துல கொண்டு வந்தது காரணம் என்ன, இந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில உபயோகப்படும். ஆயால் இது மறக்கப்படாது. எதுக்காக நம்ம விசேஷமாக முயற்சி பண்ணணும், பெரியோர்கள் பண்ணிதான இதை மறக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். படிச்ச படிப்பை மறக்கப்படாது, நல்ல மருந்து என்னங்கிறத மறக்கப்படாது. குழந்தை அழுதுண்டே இருக்க, ரொம்ப அழுதுண்டே இருக்க, பயத்துல வலி, பாட்டி அங்க இருந்து வந்தா நீங்க நாமம் போட்டுக்கிறேன்னா அந்த கட்டி கொடுக்கணும். அந்த வயசுல நாமம் போடணும், அந்த கட்டி கொடுங்க. என்ன பண்ணினா உள்ளங்கையில 2 டிராப் ஜலத்தை விட்டு அதை அப்படியே தேய்ச்சா அந்த இதை எடுத்து அப்படியே அந்த குழந்தை வயசுல போட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆனதுதான் அது காஞ்சது சார். வயசு வலி காஞ்சி போயிட்டு என்னடா ஆச்சுன்னு ஆனந்தமா தூங்கிட்ட போட்டு. ஆமா இது என்ன பண்ணிட்டுன்னு அது வரும்போதுதான் அப்ளை பண்ணினேன்னு உள்ள இருக்கக்கூடியதான ஜலத்தை இழுத்துது. இந்த வயசுல எதுக்காக வலிச்சது, உள்ள அதிகமா ஜலம் இருந்தது, அந்த ஜலத்தை இழுத்துது. இது எப்படி தெரியும் உங்க பாட்டின்னு, நீங்க யூபிஎஸ்சி படிச்சடா, எம்டி படிச்சடா,
என்ன விவகாரம் கேஸ்ட்ரோ என்டாலஜி, இந்த கேஸ்ட்ரிக் ஏதாவது படிச்ச ஒண்ணும் நான் படிக்கல, ஆனா எப்படி தெரியும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல எங்க பாட்டி பண்ணினாட்ட அந்த பாட்டி எல்லாம் நோட்ல எழுதி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல சித்தர்கள் எத்தனை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டிலையும் நீங்க பார்த்தீங்களேனால் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த சித்தர்கள். அவெல்லாம் எப்படி தெரியவாங்க. அதனால சதௌஷதத்தை மறக்கப்படாது. அதோடு எதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும், படிப்ப மறுபடியும் மறுபடியும் படித்துக் கொண்டே இருக்கணும். அதுல முயற்சி பண்ணணும், சதௌஷதத்துல முயற்சி பண்ணணும். தானே இன்னொன்று, நம்ம எந்த அளவுக்கு தானம் பண்றோமோ அந்த அளவுக்கு தானம் என்னுடைய பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது. தானங்களுக்குள்ள அன்னதானம் பெஸ்ட், வித்யாதானம் நல்லதுங்கிறான். கஷ்டமான சந்தர்ப்பத்தில் அவளுக்கு அவசரமான சந்தர்ப்பத்தில் கொடுக்கறது எல்லாம் நல்லதுன்னு ரைட்டு. இது தானம் எதுக்கு பண்றது? முதல்ல வேதமே என்ன சொல்றது, எல்லாத்த விட வசதியானவர்களை 4 பேருக்கு பங்கிட்டு சாப்பிடுறது. முதல்ல அம்மா என்ன தெரிவிச்சோம்னா, கிராமாந்தரத்துல ஒரு வீட்டுல 5-6 குழந்தைகள் இருக்கா, ரவுண்டா உட்கார வச்சு என்ன பண்ணோம்னா, ஒரு பசஞ்சு ஒரு பாத்திரத எல்லாருக்கும் ஒவ்வொரு உருண்டையா கொடுத்துட்டு இருக்கா. இது என்ன தெரிகிறதுன்னு, எது இருந்தாலும் எல்லோருக்கும் சமானமா சாப்பிடணும். முதல்ல வந்ததான பாடம் இது. சொல்லிக் கொடுக்காம சொல்லி கொடுத்தா. இப்ப என்ன பண்றதுன்னு, ஒரே குழந்தை தானே ஒரு ஆத்துல இருக்க, பிஸ்கட் பாக்கெட் கொண்டுதா, அம்மா உனக்கு இல்ல நான் வேணுங்கிறான். எல்லாம் தானே சாப்பிடணுங்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறதோ மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கறதோ வழக்கம் இல்லை. ஏன் நீங்க பண்ணல? பழைய நாள் என்ன பண்ணீங்க, இருக்கிற அண்ணன் என்ன இருந்தாலும் சரி எல்லாம் கடைசியில ஒரு துண்டு இருக்கிறதுல அதுக்காக சண்டை போட்டுக்கும். அது வேற விவகாரம். ஆனா என்ன விவகாரம்னா, எல்லோரும் ஒன்னா இருக்கணும், ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு வழக்கப்பட்டோம்னா, இது தானமானது என்ன பண்றது? யஜ்யம், யாகம், ஹோமம், தானம்னு 3 வேதத்துல சொன்னதான எல்லா செயல்களையும் கரெக்டா நீங்க நிறுத்தி பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். யாகம்னு ஒண்ணு, ஹோமம்னு ஒண்ணு, தானம் ஒண்ணு. யாகம் என்ன பண்றது? தேவதோத்தேசேன திரவிய தியாக. யாகம்னா என்ன? இது என்ன தேவதைக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு தானம்னு யாகம்னு. அத நெருப்புல போடுறதுக்கு ஹோமம்னு. இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு தானம்னு. 3 ஆக்சுவலா உங்களை விட்டு போறதான். தேவதைக்கு கொடுத்தா யாகம்னு பேரு, அகிர்வானுக்கு கொடுத்தா ஹோமம்னு பேரு, மற்றவர்களுக்கு கொடுத்தா தானம்னு பேரு. இந்த 3 கடைசியில எங்க சார் நிக்கிறது? தானத்துல நிக்கிறது. இந்த தானம்ங்கிறது என்ன பண்றதா? தியாகம். எனதில்லேன்னு விட்டோம். ஆனா எனதில்லேன்னு விடுறதுக்கு முன்னால எனதுன்னு சேர்த்துட்டு இருக்கோம். அப்பதானே தானம் பண்றதுக்கு வழி. எது எனதோ அதை தானே தானம் பண்ண முடியும். இப்ப என்ன ஆச்சுன்னா, சம்பாதிப்பது 4 பேருக்கு பகுத்துக்கிறதுக்காக தானம் பண்றோம்னு நினைச்சோம். என்ன பண்றோம், இந்த சம்பாதிக்கிறத அதிகம் பண்ணிவிட்டா இதை நிறுத்திவிட்டான். அதனாலதான் காலமுறைனா பகவானுக்கு முன்னால வாசத்தமே பிரதமத்தமே இப்படி ஆரம்பிச்சுதான் சரி. அது வேணும் இதை கூட சிமெண்ட்மே அப்படிங்கிறான். மசூராஷ்டமே அது வேணும் இது வேணும். பகவான்கிட்ட லிஸ்ட கொடுக்குறீங்க, நீங்க யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? உலகத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுறா, அவனுக்கு கொடுக்காம இந்த தானம்ங்கிறது கொடுத்தா உங்களுக்கு நிஜமா க்ஷேமம் ஏற்படும். சில பேர் சொல்ற தானத்தை பண்ணினா மறுபடியும் திரும்பி 100 மடங்கா வருது. சஹஸ்ர குணமுத்ருட்டம் அதத்தேகிரசம் ரவி. இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இதை விட 100 மடங்கா வருது. சின்ன வயசுல தானம் பண்ணா சின்ன வயசுலயே வரும், அடுத்த பிறவில. வயசான காலத்துல கொடுத்தா வயசான காலத்துல வருது. இதெல்லாம் கைத்தறி உபனிஷத் சொல்றோம். அது இருக்கு. தானம் பண்றது திரும்பி வரதுங்கிற எண்ணத்துல தானம் பண்ணல, நமக்கு அதுல பற்றுதல் போகணும். எந்த பொருளை நீங்க வச்சுட்டு இருக்க, எந்த பொருளை உங்களுக்கு பற்றுதல் இருக்கோ அதை தான் வச்சுட்டு இருக்க. உங்க கிட்ட இருக்கிற பொருள்கள் எண்ணி பார்த்தேன், ஏன்னா அத்தனை பொருள்களும் உங்களுக்கு பற்றுதல் இருக்கு, அதனாலதான் வீட்டுல வச்சுட்டு இருக்கேன். இது வேண்டாம்னு தோணிச்சுன்னு குப்பையில போடுறா இல்லையா? அப்ப அத்தனை பொருள்லயும் உங்களுக்கு பற்றுதல் இருக்குன்னு. இந்த பற்றுதல் தான் சார் பந்தம். இதுதான் நம்மள ரொம்ப ஹிம்சப்படுத்த. சோஃபா கிழிச்சு போச்சு அழறம், டிவி வேலை செய்யல அழறம். ஏன்?
அதுக்கு மேல நமக்கு அது எப்பொழுதும் நமக்கு சகாயம் பண்ணிட்டே இருக்கணும், அது எனக்கு துன்பத்தை கொடுக்காம இன்பத்தை கொடுத்துட்டே இருக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் இல்லையோ, அந்த எண்ணம் தான் உங்களை படுத்துறது. நமக்கு வேண்டாமே அப்படின்னு விட்டுவிட்டேன்னா அதோட போச்சு. ஒரு பொருளை ஒரு வண்டியை வச்சுட்டு கொஞ்ச நாளான விட்டுவிட்டு அது எங்க இருக்கோ என்ன பண்றதோ ஏதோ நினைக்கிறோம். நமக்கு இத்தனை நாள் நமக்கு சகாயம் பண்ணிட்டு எத்தனை நாள் அதுல ஓட்டிட்டு போனோம், நமக்கு எங்கெங்க இருந்தாலும் சகாயம் பண்ணிட்டு இப்ப ஏதாவது எங்க இருக்கோ அதை பத்தி கொஞ்சம் விசாரிப்போம்னு விசாரிக்கிறீங்களா? என்னைக்கு வித்துடோ அதுக்கப்புறம் ஒண்ணு கவனிக்கிறதே இல்லை. ஏன்? அதுல உங்களுக்கு பற்றுதல் இல்லை. பற்றுதல் இல்லாத பொருளானது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கலை. பற்றுதல் இருக்கக்கூடியதான பொருள் இன்பத்தை கொடுக்கிறது நினைக்கிறதா? அதுவும் இல்லை. அழகா ஏசி போட்டே இருந்தான், கரண்ட் பில் வந்தது. போன மாசம் 2000, 2000, 3000, 1500 ரூபாய் ஒவ்வொன்னு அழகா. இன்னைக்கு ஏசியில படுத்துட்டாலும் எனக்கு தூக்கம் வரல. அது சுகம்னு நினைச்சேன். சுகத்தை கொடுத்து கொண்டிருந்த போதிலும் என் மனசுக்கு கவலைத்தானே கொடுத்துருக்கு. ஆகையால் பற்றுதல் இருக்கக்கூடியதான பொருள்களை சுகத்தை இன்பத்தை கொடுப்பதாக நினைக்கிறேன், நிஜமா இன்பத்தை கொடுக்கலை. எப்பொழுது பற்றுதல் இல்லையோ அந்த பொருள் எனக்கு இனிமேல துன்பத்தை கொடுக்கல. அதனால்தான் தியாகே நைகேன அமிர்தத்வமானசு. தியாகம் பண்ண வேண்டாம் வேண்டாம் விட்டு விடு, பற்றுதலை விடணும். எல்லாத்தையும் விட்டுருக்க தூக்கி ரோட்ல போடணும்னு நான் சொல்லல. ஆனா என்னன்னா அது போச்சுனாலே என்ன தாக்கப்படாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இருக்கு. இந்த தானம்ங்கிறது இதை கொடுக்கறதுக்காக, இந்த எண்ணம் இந்த மனப்பான்மை உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்கணும். தானத்தை பண்ண தசதானங்கள் நல்லதுக்கு கேட்டதுக்கு ரெண்டுக்கு பண்றோம். விவாகாதிகள்ல தசதானங்கள் உண்டு, மரணானந்தரமும் தசதானங்கள் உண்டு. எதுக்காக? உங்ககிட்ட இருக்கக்கூடியதான பொருளை கூடிய மட்டும் கொடுத்து கொடுத்து பழகணும். நமக்கு அத்தனை பொருளையும் பற்றுதலை குறைக்கணும். இப்படி குறைச்சு எல்லாத்தையும் விட்ட ஒருத்தர் இருக்கார், யாரு கன்யா. அதனால சமயக்க நியாசம் எல்லாத்தையும் விட்டு விட்டார். அவர் தான் நிஜமான ஒரு ஆனந்தம். அப்படி நம்ம பழக்கணும். ஆகையால் எதுல முயற்சி பண்ணணும் மனுஷன்? இந்த 3 வித்யாபியாசே கதவுஷதே தானே அவதீரண காரியா. எதுல நம்ம அலட்சியமா இருக்கணும், அதுல பற்றுதல் இல்லாம எதுல இருக்கணும், எது கிட்ட போகப்படாது. கல பரயோஷி பரதனேஷு. கெட்டவர்களோட நம்ம பழகவே கூடாது. அது பழகினோம்னா என்ன, நமக்கு தெரியாமலேயே குழியில விழுந்துரும். அதே போல பரயோஷித்து இன்னொருத்தருடைய ஆட்டக்காரிட்ட பார்க்கப்படாது. அதே போல பரதனேஷோ இன்னொருத்தருடைய காசு எனக்கு வரணுங்கிறதுல நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. இந்த 3ஐயும் நம்ம ஒரு நாளும் கிட்ட போகக்கூடாது. நாடாம இருக்கணும், அலட்சியம் பண்ணணும். அவைகளை நம்ம என்னைக்கும் கிட்ட கேட்கப்படாது நம்ம மனசுக்குள்ள. அப்படிங்கிற பொருள் என்னன்னா கெட்டவாளோட சங்கல்பம். அது தெரியாம நம்மள கெடுத்துவிடும். அதே போல பரஸ்திரீ சங்கம், தன்னுடைய ஆட்டக்காரி இல்லாம இன்னொருத்தருக்கு ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு இருந்தானே. ஆனால் ராவணன் போன்றதான பலசாலியே எப்படி ஆயிட்டான்னு பாருங்க. நிறைய கதைகள் இப்படித்தான் சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் காசு எனக்கு வேணும்னு நினைக்குது. உங்களுக்கு காசு வேணும்னு அதுக்காக முயற்சி பண்ணுங்க, பகவான பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஆனா அவன் அழியணும், அவனுக்காக நான் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன் பார்த்தல, வாழ்க்கையில அழிய விடுவான். ஆகையால் இந்த 3 இருக்கக்கூடாது. நான் அடைய வேண்டியது, முயற்சி பண்ண வேண்டியது 3. வித்யாபியாசம், நல்ல மருந்து, தானம். எது கிட்ட நீங்க எப்பவும் எப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலையும் உங்க மனசுல எண்ணாமல் இருக்கக்கூடியது எது? கெட்டவாளுடைய சங்கம், பரஸ்திரீ, பரதனம். இந்த 3 அந்த 3 அம்சமும் நாளைக்கு பார்ப்போம். ஓம்